அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PMK சம்பத் சுப்பிரமணி. கிழமைகளின் அடிப்படையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய கிழமை புதன்கிழமை. இந்த புதன்கிழமையிலே பிறந்தவர்கள், புதன் எங்கேடு நீச்சம் அடைகிறார் என்றால் சுக்கிரன் உச்சமாகிற இடத்திலே புதன் நீச்சம் அடைகிறார். புதன் உச்சமாகிற இடத்திலே சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். புதன்கிழமை பிறந்தவர்கள் எப்பொழுதுமே இரண்டு மனநிலை, இரண்டு மனப்பான்மை, டபுள் மைண்ட் உடையவர்கள். எதுலையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாக்டர் கிட்ட கூட போனாங்கன்னா 2 டாக்டர் கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்பாங்க. ஒரு அஸ்ட்ராலஜி கிட்ட போனால் 2 அஸ்ட்ராலஜர் கிட்ட போயிட்டு ஒரே விஷயத்த கேட்பாங்க, பொருத்தம் பார்ப்பாங்க. எப்பொழுதுமே இந்த புதனுக்கு ஒரு குணம் உண்டு. தான் இருக்கும் இடத்தில் இடத்துக்கேற்ற மாதிரி, ஆளுக்கேற்ற மாதிரி அது தன்னை மாற்றிக்கொள்ளும். அது ஒரு பாதரசம். நீங்கள் எந்த வடிவில் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் ஊத்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும் திறனுடைய புதன் காலபுருஷனுக்கு 3, 6 கூடியவனா போயிட்டான். இந்த புதனிலே பிறந்தவன் அனைவரையும் கட்டி ஆளக்கூடிய திறமை உள்ளவன். மேனேஜ்மெண்ட் பவர் உண்டு, நிர்வாக திறன் உண்டு. 10 பேரை கொடுத்தீங்கன்னா அந்த 10 பேரில் எவன்கிட்ட எந்த வேலையை சொன்னால் அவன் செய்வான், எவன் செய்ய மாட்டான், எவன் எதுக்கு ஒருத்தன்னு சூப்பராக பிரித்து மேயக்கூடிய திறனுடைய புதன்கிழமை என்பர்கள் ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராகவோ, மேனேஜராகவோ, டிஎல்லாவோ, ஜென்ரல் மேனேஜராகவோ வந்து அந்த கம்பெனி வளர்ந்துடும். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவங்க இதுக்கு சரி வருவோம், இவங்க இது சரி வர மாட்டாங்க. ஈஸியாக மூவ் பண்ணி கொண்டு போகக்கூடிய குணம் இருந்தாலும் தன்னுடைய சுய முடிவு என்று வரும்பொழுது சற்று தடுமாறுவது என்பது இயற்கையாகவே இந்த புதன்கிழமைக்கு உண்டு. அப்போ இந்த புதன்கிழமை பிறந்தவர்கள் காதலிக்காமல் இளம் வயதை கடந்து விட்டால், அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கடந்து விட்டால் வாழ்க்கையில மாபெரும் சாதனை படைப்பார்கள். மீறி மாட்டி அவர் காதல் திருமணம் செய்து கொண்டால் பிறகு அவர்கள் திருமணம் செய்து அவர்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு திருமணமான காலகட்டத்துக்கு பிறகுதான் நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம். என புதன் உச்சமாகிற இடத்துல சுக்கிரன் நீச்சமாகிறார். அப்படி என்றால் நீ அறிவாளியாக இருந்தால், சுகபோகங்களுக்கு நீ முக்கியத்துவம் தராமல் நீ உன் சிந்தனையிலே புதன் அறிவு திறன் வாய்ந்த ஒரு நபராக வாழ்ந்தால் நீ வாழ்க்கையிலே காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் என சொல்லக்கூடிய கன்னியை வெல்வாய் என்பதுதான் இதோடைய சூட்சமமான விஷயம். புதன்கிழமையிலே பிறந்தவர்கள் காதல் திருமணத்தில் கொஞ்சம் சற்று யோசித்து முடிவெடுக்கும் அனைவருக்குமே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். படிப்பில் கூட இந்த கோர்ஸ் எடுக்கலாமா, அந்த கோர்ஸ் எடுக்கலாமா, டபுள் மைண்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களுடைய மனநிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் நிகழும். அதிகமாக மெடிடேஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா யாருக்குன்னா கைடு, நீங்கள் ஒரு நல்ல கைடு, ஆனால் உங்களுக்கு யாருன்னா நீங்கள் ஒரு கைடு, ஒரு அட்வைஸரை வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை பெருமளவில் மாற்றத்தை சந்திக்கும். நன்றி, வணக்கம்.